தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் திருட்டுகள் தொடர்பில் தேட முடியாத காரணத்தினால் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றி அறிய எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் கடந்த அரசாங்கத்தின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களின் ஊழல்கள் பற்றி தேடப்பட்டதாக தெரிவித்தார். எங்கள் அரசாங்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களின் குவாலிபிகேஷன் தொடர்பில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இங்கே இருக்கும் நம் பலரின் குவாலிபிகேஷனை தேடுகின்றனர். குவாலிபிகேஷனை கேட்கிறார்கள், அதை கேட்கிறார்கள், இதை கேட்கிறார்கள், மிகவும் ஆர்வமாக உள்ளனர். கடந்த காலங்களில் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தில் உள்ளவர்களின் கல்வி தொகுதிகள் தேடப்படவில்லை என்பதும் ஒருபுறம் எங்களுக்கு மகிழ்ச்சி. அவர்களின் திருட்டையே தேடினார்கள். எங்களின் திருட்டுகள் தொடர்பில் கண்டுபிடிக்க முடியாததால் கல்வி தொகுதியில் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது சற்று முன்னேற்றமாகவே கருதலாம் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி நிதியிலிருந்து பாரபட்சமான முறையில் பயனடைந்துள்ளதாகவும் நிதியின் அசல் நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட மருத்துவ சிகிச்சைக்கான நிதியுதவியை அவர்கள் பெற்றுள்ளதாகவும் நேற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிதியிலிருந்து உதவி பெற்றதாக அரசாங்கத்தின் பிரதம அமைப்பாளர் நலிந்த ஜேதிச நேற்று சபையில் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்காக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோரை திங்கட்கிழமை புதுடெல்லியில் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை அதன் சுதந்திர வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் நிலையில் வளமான இலங்கை பற்றிய தனது பார்வையை நனவாக்குவதற்கு இந்தியாவின் பொருளாதார ஆதரவு முக்கியமானது என்று அனுர குறிப்பிட்டுள்ளார். இந்தோ இலங்கை பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்துதல், முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்துதல், பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுலா மற்றும் எரிசக்தி போன்ற முக்கிய துறைகளை முன்னேற்றுதல் ஆகியவற்றில் இருதரப்பு உரையாடலின் மூலம் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் டிப்போ ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கு சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரை பொதுமக்கள் கடுமையாக தாக்கிய சம்பவத்தின் எதிரொலியாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் பக்கவாட்டில் சறுக்கியதன் காரணமாக அதன் பின்னால் உட்கார்ந்திருந்த பெண் வீதியில் வீசி எறியப்பட்டு வீழ்ந்துள்ளதுடன் பின்னால் வந்த ஹட்டன் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி அவ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அவ்விடத்தில் திரண்ட பொதுமக்கள் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கிய பொதுமக்களை கைது செய்ய துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும், இல்லாத போது வேலைநிறுத்த போராட்டம் உள்ளிட்ட தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஹட்டன் டிப்போ ஊழியர்கள் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கடந்த 2 வருட கால போதிக்குள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து 121 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். 2022 செப்டம்பர் 1 முதல் 2024 செப்டம்பர் 30 வரை பிரதமர் அலுவலக மருத்துவ பிரிவு செலவுகளை மொத்தமாக எடுத்துக்கொண்டால் 121,10,120 ரூபாய் செலவாகியுள்ளது. இந்த செலவுகள் மக்களின் வரிப்பணத்திலிருந்தே செலவழிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் அங்கே உள்ளது. அங்கிருந்து தேசிய வைத்தியசாலைக்கு எவ்வளவு தூரம்? இது ஒன்றும் அதிக தூரம் இல்லை. நாட்டின் அனைத்து முன்னணி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் அருகில் உள்ளன. இவற்றை தடுத்து நிறுத்தவே மக்கள் அதிகாரத்தை எம்மிடம் கொடுத்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை சரியாக பதிவேற்றி முடிக்கும் வரை நாடாளுமன்ற இணையதளத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்குமாறு நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார சபையில் கோரிக்கை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் அரசியல் பரப்புகளில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். வடமத்திய மாகாண ஆசிரியர் சேவையில் இணைக்கப்பட்டிருந்த 14 போலி பட்டதாரிகள் தற்போதைக்கு கண்டறியப்பட்டு சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட உள்ளனர். கடந்த காலங்களில் போலி பட்டதாரி சான்றிதழ்கள் மற்றும் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து வடமத்திய மாகாண
ஆசிரியர் சேவையில் நியமனம் பெற்றுக் கொண்டவர்களே இவ்வாறு கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பட்டதாரி பயிலுனர் ஆசிரியர்களாக தற்போதைக்கு சேவையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 14 பேரின் ஆசிரியர் நியமனங்களை இடைநிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சிறிமவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிரபலமான தனியார் வங்கியாக காட்டிக்கொண்டு ஆன்லைன் வங்கி செயலி அல்லது ஆன்லைன் வங்கி கணக்கு விண்ணப்பத்தை புதுப்பிப்பதாக மோசடி இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வங்கி கணக்கு விண்ணப்பத்தை மாலை 4 மணிக்கு முன்னர் புதுப்பிக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் 3800 ரூபாய் தொகையை செலுத்த நேரிடும் எனவும் மோசடியாளர்கள் அறிவுறுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. செயலியின் பயனர்களின் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை புதுப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட கணக்கு வைத்திருப்பவர்களிடம் மோசடி செய்பவர்கள் கேட்டுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களில் ஆன்லைன் நிதி மோசடியில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணைய வங்கி பாவனையாளர்கள் எந்தவொரு தரப்பினருக்கும் பயனர் பெயர், கடவுச்சொல் மற்றும் OTP குறியீட்டை வழங்க வேண்டாம் என இலங்கை கணனி அவசர பதில் மன்றம் கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வானிலை மாற்றம் காரணமாக எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் எச்சரிக்கையை மீறி மீன்பிடிக்க சென்ற படகு இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது படகில் பயணித்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதுடன் ஒரு தொகுதி மீன்பிடி வலைகள் கடலுடன் அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அப்பகுதி மீனவர்கள் குறித்த 2 மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டுள்ள நிலையில் விபத்துக்குள்ளான படகையும் கரைக்கு கொண்டு வந்தனர். காலி கத்தலுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை உட்பட 3 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று தனியார் பஸ் ஒன்றுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலத்தமுட நிலப்பரப்பினை மேய்ச்சல் தரையாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதன் மூலம் மிக நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வினை முன்வைக்க முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். நாடாளுமன்றில் வாய்மூல கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அத்துடன் மேய்ச்சல் தரை விடயம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை பின்பற்றி போகின்றதா அல்லது புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் கேள்விக்கு பதிலளித்த காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்கம் குறித்த காணியை வர்த்தமானியில் அறிவிப்பதற்கு முன்னதாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு தற்காலிகமாக காணி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் 6000 ஏக்கர் வரையான மேல்ச்சத்தரை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. குறித்த காணி வன பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் சட்ட ஏற்பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதன் பின்னர் மேல்ச்சத்தரையாக வர்த்தமானியில் அறிவிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தனது சகல கல்வி தகமைகளையும் சமர்ப்பிக்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் தனது கல்வி தகமைகளை சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் கல்வி தகுதியை காட்டுமாறு அமைச்சர் நலிந்த ஜேதிசக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே சஜித் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று காலை நான் பெற்ற அனைத்து கல்வி தகுதிகளையும் இந்த சட்ட சபையில் சமர்ப்பிக்க உள்ளேன். பட்ட சான்றிதழ் மட்டுமல்ல, அதை தாண்டி அனைத்து உறுதிமொழிகளும் முன்வைக்கப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மின் கட்டணத்தை 11 வீதத்தால் குறைக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் எரிபொருளின் விலைகளையும் மேலும் குறைக்க முடியும் என ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட மின் கட்டண திருத்த யோசனை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மின் உற்பத்திக்காக
வழங்கப்படும் எரிபொருளுக்கான விலை தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் குறித்த மாற்று யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு தற்போதுள்ள மின் கட்டணத்தை மாற்றமின்றி நடைமுறைப்படுத்த மின்சார சபை தற்போது முன்மொழிந்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் 8 வரை பொதுமக்கள் தங்களது ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இருந்து களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நோய்க்காவு வண்டி அதே திசையில் வந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மோதி 3 காயமடைந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 2 வாகனங்களிலும் பயணித்தவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதுடன் நோய்க்காவு வண்டியில் பயணித்த சாரதி உட்பட 3 பேர் காயமடைந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த நோய்க்காவு வண்டியில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் படிமனையில் இருந்து புறப்பட்டு களுவாஞ்சிக்குடியில் நடைபெறவுள்ள கூட்டம் ஒன்றுக்காக சென்ற வேளையிலே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. எனினும் நோய்க்காவு வண்டியின் முன்பகுதிக்கும் பேருந்தின் பின்பகுதியிலும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்படையினரால் வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை அடுத்த வாரம் முதல் நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும் என அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 11 மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்காக 1448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் அது பொதுமக்களின் பணத்தை வீணடிக்கும் செயல் என அமைச்சர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து 6 மாதங்களுக்கு ஒருமுறை பரிசீலனை செய்த பின்னரே முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.